குட் மார்னிங். இன்னைக்கு வந்து சண்டே இல்லைங்களா, அதனால சண்டே ஸ்பெஷலு. நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதனால சிக்கன் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. அவருக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது. ஆனாலும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். அவரை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்திருக்கோம். இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சிக்கன் செய்ய போகிறேன். பாருங்கள் எப்படி செய்கிறேன்னுட்டு. என் டேஸ்ட்டுக்கு நான் செய்கிறேன். அதனால் நீங்கள் பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள் ப்ரௌனிஷாக. பாருங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகும். தக்காளியை வந்து நான் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அது அப்படியே நிற்கும்னு சொல்லிட்டு, அதனால இப்போ பாருங்கள் தக்காளி போடுறேன். தக்காளியில் வந்து கொஞ்சம் சோம்பு, அப்புறம் பட்டை, லவங்கு இதெல்லாம் போட்டு அரைச்சேன் நான். இது வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டு ஸ்டைலு, கொஞ்சம் ஹைதராபாத் ஸ்டைல், ரெண்டும் சேர்த்து நான் செய்கிறேன். நல்லா வதங்கணும், எண்ணெய்லாம் மேலே வரணும். அது வந்து நம்ம பார்த்துக்கணும். இதில் வெறும் தக்காளி, வெங்காயம், அப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கனு பாருங்கள். சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் வந்து தயிர், அப்புறம் வந்து சீரக பவுடரு, அப்புறம் கலர் கொஞ்சம் ரெட் கலர் போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டு நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். எதுக்குனாக்கா நம்ம அப்படியே போட்டாக்கா குழம்புல மசாலா இறங்காது. அதனால் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 1/2 hour வச்சுட்டேன். உப்பு, இஞ்சி, பூண்டு எல்லாமே இதில் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து எதுவுமே போடுறதில்ல. வெறும் வெங்காயம், அந்த சோம்பு, பட்டெல்லாம், தக்காளி மட்டும்தான் இதில் வதக்கணும். இதை வதக்கிட்டு இது நல்லா வதங்கி ஆயில் மேலுக்கு வந்ததும் அதுக்கப்புறமா இந்த சிக்கனை போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். இதுதாங்க இது பாருங்கள். இது எப்படி இருக்கும்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சண்டே ஸ்பெஷல் இவ்வளோ தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட். பாருங்கள், இது மசாலா வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. நம்ம அரிசி அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம். வந்து அரிசி கழுவி நம்ம எடுக்க போகிறேன். பாருங்கள், அரிசி கழுவிட்டு இருக்கிறேன். அங்கே குழம்புல எல்லாம் அதெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே இதையே ரெடி பண்ணிக்கலான்ட்டு இதை செய்கிறேன். அரிசி கழுவியாச்சு. அரிசி கழுவி இல்லைங்களா ஃப்ரெண்ட், அதனால சீக்கிரமாக செஞ்சுக்கலான்ட்டு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்கள், கேஸில் ஒரு சைடு இதாகவும் ஒரு சைடு இதுவும் ஆகிடும்ட்டு எல்லாமே ஒன்றா வச்சுருக்கேன். நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் செய்யணும். பாருங்கள், சிக்கன் வந்து இது வதங்கிட்டு இருக்குது. இது நல்லா வதங்கணும். பச்சை ஸ்மெல்லாம் போகணும் இதுலேருந்து, தக்காளியிலேருந்து. பச்சை ஸ்மெல்லாம் போகணும் ஃப்ரெண்ட், இல்லைன்னா நல்லா இருக்காது குழம்பு. அதனால் இது நல்லா வதங்க விடணும். சிக்கன் வந்து நீங்கள் குழம்பு செய்கிறீங்களோ இல்லை ஃப்ரை பண்ணுறீங்கன்னா
ஃபஸ்ட்டே 1/2 ஹவர் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க, நல்லா மசாலையெல்லாம் போட்டு. அப்போ நமக்கு வந்து சிக்கனில் கவுச்சியும் வராது, அப்புறம் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். நம்ம செஞ்சதுமே உடனே குழம்பு சாப்பிட முடியும். நம்ம உடனே சாப்பிட்டாக்கா எப்படி ஒரு மாதிரியாக மசாலாலாம் அதுக்குள்ளே ஊறாத இருக்கும் இல்லைங்களா? அதனால இப்படி ஊற வச்சுக்கிட்டு செஞ்சாக்கா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி பண்ணி வச்சுட்டு எப்போவுமே இப்படி தான் பண்ணிட்டு செய்வேன். அதனால் இன்றைக்கும் எல்லா பச்சை மசாலா எல்லாமே போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அதனால் இப்போ வந்து நம்ம சிக்கனில் மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் போட்டுப்போம். அவ்வளோதான், இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் வந்து தண்ணி விடக்கூடாது. இப்போ வந்து அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விடும் இல்லைங்களா, அதனால இப்போ நான் தண்ணி போட மாட்டேன். இதுலேயே வதங்க கொஞ்சம் அப்படியே வேகும். அதுக்கப்புறமா தண்ணி போட்டு கொஞ்சம் செய்யணும். இப்போ இதுலேயே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இதில் நம்ம வதங்க விடுவோம், அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்காக. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணும். ஃப்ரெண்ட் பாருங்கள், அரிசி ஆன் பண்ணிக்கிறேன் நான். இப்போ ஒரு சைடு அரிசி, ஒரு சைடு சிக்கன் ஆகிட்டு இருக்குது. அது ரெண்டும் முடிஞ்சுதான் நம்ம வந்து மற்றதெல்லாம் சலாடு, தயிர் அதெல்லாம் நார்மலாக எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்காக. தேங்க்யூ. ஃப்ரெண்ட் பாருங்கள், இது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு சிக்கன் வந்து எண்ணெயில். இப்போ வந்து தண்ணி ஊற்றுக்கோங்க. இந்த மசாலா போட்டு நம்ம ஊற வைக்கிறதால ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனு. உப்பெல்லாம் உள்ளே நல்லா ஊறிடும், எல்லா மசாலாவும் நல்லா ஊறியிருக்கும். 1 ஹவர் ஊற வச்சா அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டே கொடுக்கும், நல்லா ஊற வச்சோம்னா. இப்போ நம்ம பிரியாணிக்கு ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அதே போல் குழம்பு செய்கிறதுக்கும் ஊற வச்சு எல்லாமே தயிர் கீரெல்லாம் போட்டு எல்லா மசாலையும் நம்ம போட்டு ஊற வச்சா ரொம்ப நல்லா மசாலா ஊறும். அதுக்குள்ளே சிக்கன் ரொம்ப குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாத பிள்ளைங்க கூட கவுச்சி அடிக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர். அதனால் இதில் அந்த மாதிரிலாம் இருக்காது. அதனால் இது இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு டைம், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஊற வச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட் பாருங்கள். இதுக்கப்புறம் அது வெந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஃப்ரெண்ட் பாருங்கள், அங்கே அரிசி வச்சுருக்கேன், அங்கே குழம்பு வச்சுக்கேன், கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. எதுக்கு டைம் வேஸ்ட்டாக இருக்கோன்ட்டு அது முடிகிற வேலை பாத்திரத்தை கழுவிக்கலான்ட்டு இங்கே பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். அது வந்து குழம்பு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அரிசியும் வச்சாச்சு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் டைம் ஆகுறதும் இந்த வேலையெல்லாம் வீட்டில் வந்து இதை முடிச்சுட்டு இருக்கேன். நான் பாத்திரம் கழுவுறேன். கிச்சனில் வந்து கிச்சன் வேலையெல்லாம் மொத்தமாக முடிச்சுட்டு நான் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். ஏன்னா சாப்பாட்டு வேலையும் முடியும், இந்த வேலையும் முடியுன்றதுக்காக இதையும் முடிச்சுக்கணும். சாப்பாடெல்லாம் முடிஞ்சது உங்களுக்கு காட்டுறேன் நான். ஃப்ரெண்ட் பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு, மேலே எண்ணெய் வந்துடுது. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம குழம்பு வேலை முடிஞ்சிடுச்சு, ஆஃப் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், சிக்கன் கறி ஆயிடுச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. இப்படி பண்ணால் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஊற வச்சு செஞ்சோம்னா குழம்பு ரொம்ப நல்லா வரும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். இப்போ வந்து குழம்பும் ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நமக்கு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து முட்டை வேக வைக்க போகிறேன். இது பாருங்கள், முட்டையும் நான் ஆல்ரெடி சொன்னதை தான் சொல்கிறேன். முட்டை, இந்த கேரட்டு, கீரை இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக டெய்லி சாப்பிடுவோம். எனக்கு இதெல்லாம் ப்ரோட்டீனு.
அதனால் சாப்பிடுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை டெய்லி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் ட்ரை பண்ணுங்கள்.